ஓம் சாந்தி. 28/11/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, படிப்பை நல்ல முறையில் படித்து அதற்கான நிரூபணத்தை காட்ட வேண்டும். சேவை செய்து மற்றவர்களையும் தகுதியானவர்களாக ஆக்குங்கள். அப்போது உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுவீர்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற பள்ளியில் யாருக்கு ஆஹா ஆஹா என்று பாராட்டப்படுகிறது? பதில்: யார் நன்றாக படித்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகின்ற சேவை செய்கிறார்களோ, ஆன்மீக வருமானம் சம்பாதிப்பதில் பிஸியாக இருக்கிறார்களோ, யார் மற்றவர்களை பார்த்து வெறும் மகிழ்ச்சி அடையாமல் தாய் தந்தைக்கு சமமாக சேவை செய்து அவர்களுடைய சிம்ஹாசனத்தில் அமர்கிறார்களோ, அவர்களுக்கு ஆஹா ஆஹா என்று, அதாவது ஷபாஷ் என்று தாய் தந்தை அல்லது தந்தைக்கு நெருக்கமான குழந்தைகள் சொல்கிறார்கள். யார் தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறார்களோ, படிப்பின் மீது கவனம் செலுத்துவதில்லையோ, தாய் தந்தையை பின்பற்றுவதில்லையோ, அவர்கள் மீது இரக்கம் வருகிறது என்று தந்தை கூறுகிறார். அவர்களால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அவர்கள் எனக்கு யோகா வருவதில்லை என்று எப்போதும் புகார் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த முரளில பாபா, இப்போ நீங்கள் சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களாக மாறி இருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு கலியுகத்தில் தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. கலியுகத்திலையும் தொடர்பு இருக்குது. இருந்தாலும் புத்தியின் மூலமாக நீங்கள் இதை புரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க கலியுகத்தில் வசிக்கக்கூடியவர்கள், நாம் சங்கம யுகத்தில் வசிக்கக்கூடியவர்கள். ஆகையால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நல்ல யோகா பண்ணணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்லா சேவை செய்யணும். ஞானம் இருக்குன்னா சேவை செய்து ப்ரூஃப் காட்டணும். ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்கணும். அப்போ தான் பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்றார். லௌகீகத்திலையும் அப்படி தானே. எந்த குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்களோ, நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க லௌகீக தந்தையினுடைய மனசுக்குள்ளே இடம் பிடிப்பாங்க. அதுபோல் இவர் எல்லையற்ற தந்தை, இது எல்லையற்ற படிப்பு. இங்கேயும் யார் நல்லா படிக்கிறாங்களோ, மற்றவங்களையும் தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்களோ, அவங்க தான் பாபாவுடைய மனசுக்குள்ளே இடம் பிடிப்பாங்க அப்படின்றார். நீங்கள் சங்கம யுகத்தினுடைய பிராமணர்கள். ஆகையால் எந்த விதமான பாவ செயலையும் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே உங்கள் மூலமாக ஏதாவது நடந்ததுன்னா அது பாபாவிடம் சொல்லிடணும், உண்மையை சொல்லணும். அப்போது அந்த பழக்கம் அதிகமாகாது அப்படின்றார். அதுலேயும் திருடுற பழக்கம் ரொம்ப மோசமானது. ஒரு முறை நீங்கள் திருடிட்டீங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உங்களை அதே சந்தேகத்தில் தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த சந்தேகம் அவ்வளோ ஈஸியாக நீங்காது அப்படின்றார். 1 பைசா திருடினாலும் திருடன்தான், 1 லட்சம் திருடினாலும் திருடன்தான். ஸ்தூலத்தில் விடுங்க, சூக்ஷ்மத்திலையும் நம்ம எதையும் திருடக்கூடாது. அதாவது சிலரெல்லாம் யாரோ அந்த சேவை செய்திருப்பாங்க, இவங்க கடைசியில் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, இவங்க செய்த மாதிரி காட்டிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க செய்யலை, செய்கிற மாதிரி காட்டுறாங்கன்னா அதுவும் தப்பு தானே. யாரோ லெக்சர் பண்ணியிருப்பாங்க, அதை கேட்டுட்டு இவங்க லெக்சர் பண்ணுவாங்க. அந்த லெக்சர் பண்ணும்போது ஏதோ இவங்களே கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட திருட்டு கணக்குக்கு தான் சேரும் அப்படின்றார். அப்படியே நம்ம பிறர் சொன்னதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுபோல் சூக்ஷ்மத்தில் கூட அந்த திருடுற பழக்கம்ன்றது இருக்குது. இருந்தாலும் பாபா இங்கே ஸ்தூலத்தில் சொல்லிகிட்ருக்கிறார். முரளியின் பாடல்: பொறுமையாயிரு மனிதா, உன்னுடைய சுகத்தின் நாட்கள் நெருங்கிவிட்டது. ஓம் சாந்தி. ஸ்ரீமத் படி நடந்தால் உங்களுடைய சுகத்தின் நாட்கள் நெருங்கிவிடும் என்று குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். எவ்வளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகுவீர்கள்.
உயர்ந்தவர்களாக அனைவரும் ஆகுவார்கள். ஆனால் யார் நல்ல முறையில் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள் நல்ல உயர்ந்தவர்கள் ஆகுவார்கள். உலகாய படிப்பிலும் கூட சிலர் நன்றாக படிக்கிறார்கள், சிலர் குறைவாக படிக்கிறார்கள் அல்லது படிப்பதே இல்லை. இந்த படிப்பையும் யார் நல்லபடியாக படிக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு படிப்பிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகிறார்கள். சிலர் கவனம் கொடுப்பதே இல்லை. நீங்கள் இப்போது சுகதாமத்திற்காக படிக்கிறீர்கள். மனிதர்கள் பதவிக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அது அல்பகால சுகம், காக்கை எச்சத்துக்கு சமமான சுகம். இதுவோ அளவற்ற சுகம். எந்த குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் அளவற்ற சுகம் அடைய முடியும். மேலும் அவர்கள் பிராமண குலத்திலும் கூட தந்தையினுடைய பெயரை வெளிப்படுத்துவார்கள். தந்தையின் கட்டளை, குழந்தைகளே சேவை செய்து மற்றவர்களையும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய வையுங்கள். அப்போது உங்களுடைய பதவியும் உயர்ந்ததாகிவிடும். நல்ல முறையில் படித்து பிறகு தந்தைக்கு நிரூபணம் காட்ட வேண்டும் என்பதாகும். பாபாவை நினைவு செய்தால் மட்டும் போதாது, ஆனால் அவரை போல சேவை செய்ய வேண்டும். யார் தாய் தந்தை போல் சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தாய் தந்தையின் குழந்தைகள். இல்லையென்றால் பக்குவமற்றவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். பாபாவும் கூட என்னுடைய செல்ல குழந்தைகள் எனக்கு சமமாக சேவை செய்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதுதான் குஷி அடைவார். லௌகீக ரீதியாக கூட எந்த குழந்தைகள் நல்லபடியாக படிக்கிறார்களோ நல்ல வருமானம் ஈட்டுகிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் மனதில் இடம் பிடிப்பார்கள். நீங்களும் இந்த ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். இது கூட எல்லையற்ற பள்ளிக்கூடம். இங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் படிக்கிறார்கள். யார் நல்லபடியாக படிப்பதில்லையோ யோகா செய்வதில்லையோ அந்த குழந்தைகள் பாபாவின் மனதில் இடம் பிடிக்க முடியாது. அதாவது லௌகீகத்தில் கூட எந்த குழந்தைகள் நல்லா படித்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் தந்தையினுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. அதுபோல் இவரும் எல்லையற்ற தந்தை, இதுவும் எல்லையற்ற படிப்பு. இங்கே யார் நல்லா படிக்கிறாங்களோ, யார் நல்லா யோகா செய்கிறாங்களோ, ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய மனதிலும் இடம் பிடிக்க முடியும் அப்படின்றார். ஞானம் இருக்கிறது என்றால் ஆன்மீக சமூக சேவகர் ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு முழுமையான ஞானம் இல்லை என்றுதான் பாபா புரிந்து கொள்வார். ஞானத்திற்கு பதிலாக அஞ்ஞானம் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் உயர்ந்த பதவி அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்வார். பாபாவுக்கு இரக்கம்தான் வருகிறது. இப்போது நீங்கள் சங்கமயுக பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு கலியுகத்தோடும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் தங்களை சங்கம யுகத்தினர் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை நம்மை பரந்தாமத்திற்கு அதிபதியாக்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே அவர்கள் கலியுகத்தில் வசிக்கக்கூடியவர்கள், நாம் சங்கம யுகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆகையால் குழந்தைகளே, எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். 1 பைசா திருடினாலும் திருடன்தான், 1 லட்சம் திருடினாலும் திருடன்தான் என்று சொல்லப்படுகிறது. 1 தடவை திருடினால் பிறகு ஓரிரு வருடங்கள் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் நீங்குவது கஷ்டம். ஆக அந்த மாதிரியான காரியம் எல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? இந்த அனைத்து காரியங்களையும் மாயா செய்விக்கிறது. எப்போது மாயா தலையை திருப்பி விடுகிறதோ அப்போது நாம் ஏன் இப்படி செய்தோம் என்று நினைவு வருகிறது.
பிறகு பாபாவிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அதற்கு பாபா, நல்லது குழந்தைகளே, பரவாயில்லை, மீண்டும் அதை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையை சொன்னீர்கள், நல்லது என்று சொல்வார். இல்லையென்றால் அந்த பழக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய சக்திகள். இதில் உழைப்பு நிறைய இருக்கிறது. அதனால் கோடியில் சிலர்தான் வெளிப்படுகிறார்கள். முயற்சி செய்த போதிலும் ஃபெயிலாகி விடுகிறார்கள். ஆச்சரியப்படும்படியாக பாபாவினுடையவர்களாக ஆகிறார்கள். பாபா பாபா என்று சொல்கிறார்கள். பிறகும் கூட ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. அதனால் கீழே விழுந்து விடுகிறார்கள், ஓடி போகிறார்கள். மாயா கவர்ந்திழுக்கிறது. ஆகையால் பாபாவின் கையை விட்டு விடுகிறார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்ய மாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் கட்டளையை அமல்படுத்த வேண்டும். உணவு விஷயங்களில் முழுமையாக பத்தியம் இருக்க வேண்டும். நினைவில் அமர்ந்து உணவு உண்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், மம்மா பாபாவை போல் சேவை செய்ய வேண்டும். தன்னை விட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆன்மீக சமூக சேவகராகி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வர்தானம். நன்மை நடக்கக்கூடிய நேரத்தின் நினைவு மூலம் தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகுங்கள். ஒருவேளை யாராவது உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், எங்களுடைய எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாளை என்ன நடக்க இருக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். எது நடந்து முடிந்ததோ அது நன்றாகவே இருந்தது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாக இருக்கிறது. மேலும் எது நடக்க இருக்கிறதோ அது இன்னும் நன்றாக இருக்கும். யார் மாஸ்டர் திரிகாலதர்ஷி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது நன்மை நடக்கின்ற நேரமாக இருக்கிறது. நம்முடைய தந்தை நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மேலும் நாம் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நமக்கு தீமை ஏற்பட முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். ஸ்லோகன். முடிவின் நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டுமென்றால் சம்பூர்ணம் ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.